அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளியில் பச்சை கற்பூரத்தினுடைய பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பச்சை கற்பூரம் மற்றும் லவங்கப்பட்டை இந்த இரண்டும் ஒரே அறிவியல் குடும்பத்தை சார்ந்தது. இதனை ஆங்கிலத்தில் சின்னாமன் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் இந்த கற்பூரத்தை உணவில், ஆன்மீகத்தில், அழகு குறிப்புகளில், மருத்துவத்திலும் பயன்படுத்தியுள்ளனர். இனிப்பு பதார்த்தங்கள் செய்யும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தை, முக்கியமாக லட்டு செய்யும் பொழுது பச்சை கற்பூரத்தை சேர்த்துவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் அந்த பூஞ்சைகள் சீக்கிரம் லட்டு கெட்டிடாமல் இருக்கிறதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தை அதில் சேர்த்துவாங்க. அழகு குறிப்புகளிலும் மற்றும் மருத்துவத்தில் கூட இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நாம் உணவில் பயன்படுத்தும் போது சாப்பாடு சீக்கிரமாக கெடுறதில்லை, ஃபங்கஸிலிருந்து காப்பாற்றுது. நாம் உணவில் கெடாமல் இருப்பதற்கு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்பெல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. உணவில் இருக்கும் நோய் தொற்று ஏற்படாமலும், சாப்பாட்டின் சுவையை அதிகரிக்கவும், கிருமிகள் எதுவும் அண்டாமல் இருப்பதற்கும் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பச்சை கற்பூரத்தின் மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் மற்றும் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு இவைகள் கட்டாயம் இருக்கும். எதற்காக என்றால், மருந்தாகவும் மற்றும் சுவை அதிகரிக்கவும், கடவுளின் ஆசி மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் இதை பின்பற்றி வந்த முறையாகும். பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் மூலம் சளித்தொல்லை, சுவாச கோளாறு, சைனஸ், அலர்ஜி மற்றும் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கவும் உதவுகிறது. இரவு ஒரு சொம்பு அல்லது மண் பாத்திரத்தில் படுப்பதற்கு முன்பு தண்ணீர் ஊற்றி அதில் துளசி, கிராம்பு, பச்சை கற்பூரம் மற்றும் தேன் கலந்து அதை மறுநாள் எடுத்து குடித்தால் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். மேலும் இந்த தண்ணீரை பேச்சு வராத குழந்தைகள் குடித்து வந்தால் பேச ஆரம்பிப்பார்கள். இந்த கற்பூரத்தை கிரீமாக பாதத்தில் தடவில் வந்தால் பித்த வெடிப்பு குணமாகிறது. பச்சை கற்பூரம் பயன்கள் செல்வ செழிப்புக்கு, பண ஆகர்ஷணத்துக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்தை செல்வ ஈர்ப்புக்கு கூட பயன்படுத்தலாம். இதை மகாலட்சுமியினுடைய தன்மை கொண்டது தான். இந்த கற்பூரத்துடன் சோம்பு, கிராம்பு, மஞ்சள், கருமஞ்சள், சிறிய தேங்காய், புனுகு, கோராஜனை, ஜவ்வாது, குன்றின்மணி, கோமதி சக்கரம், சோழி மற்றும் சிறிய தர்பை துண்டு அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் அல்லது துணியில் கட்டி பூஜை அறை மற்றும் காசோலை ஆகிய இடங்களில் வைத்து வந்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மற்றும் வீண் செலவு ஏற்படாது. இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், இதில் தன ஆகர்ஷணம் கிடைப்பதாகவும், மனதில் நேர்மறையான எண்ணங்கள் தோன்றுவதாகவும் மற்றும் பணவரவு அதிகரிப்பதாகவும் ஆன்மீகத்திலையும் மற்றும் சித்த நூல்கள்லையும் இது சொல்லப்படுது. பச்சை கற்பூரம் இயற்கையாகவே நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் என்பதற்காக திருப்பதியில் உள்ள பெருமாள் கோயிலின் சாமியின் தாடையில் கூட இந்த பச்சை கற்பூரத்தை வைப்பாங்க. வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் போன்றவை விலகுவதற்கு இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது. பச்சை கற்பூரம் நல்ல வாசனை மிகுந்த இடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள். இதனால் தான் இந்த கற்பூரத்தை பயன்படுத்துவதனால் செல்வம் கொளிக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கற்பூரத்தை, பச்சை கற்பூரத்தை நீங்களும் உங்களுடைய வீடுகள், படுக்கை அறை மற்றும் ஹாலு, இன்னும் பூஜை அறை, சமையல் அறை இங்கெல்லாம் வச்சோம்னா மிகவும் வாசனையாகவும், கிருமிகள் அண்டாமல், கொசுகளினுடைய தொல்லைகள் இல்லாமலும் பாதுகாப்பாக இருக்கும். வீடே ஒரு கோயில் தன்மையாக மாறி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கற்பூரத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.